SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தேடப்பட்டு வந்த 3வது நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இது தொடர்பான செய்தியை தான் நாம் பார்த்து வருகிறோம். நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தேடப்பட்டு வந்த 3வது நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஆல்வின். வணக்கம் ஆல்வின், சொல்லுங்கள். கேரளாவிலிருந்து நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் அபாயகரமானது இல்லை என கேரளாவிலிருந்து வந்த ஆய்வுக்குழு தெரிவித்திருக்கும் வேளையில் அந்த மருத்துவ கழிவுகள் விவகாரம் தொடர்பாக 3வது நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். திருநெல்வேலி மாவட்டம் கொண்டாநகரம், கோடகநல்லூர், பழவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கேரளாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் மற்றும் இதர கழிவுகள் கொட்டப்பட்டு பல மாதங்களாகவே எரிக்கப்பட்டு வந்தது. இந்த சம்பவம் தற்போது வெளிவந்து மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிய நிலையில திருநெல்வேலி சுத்தமல்லி காவல் நிலையத்தில் அது தொடர்பாக 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை விரிவாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது. சுத்தமல்லி பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி, மனோகரன் என்ற 2 பேர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்ட நிலையில அது குறித்து சிசிடிவி காட்சிகளினுடைய அடிப்படையில் காவல்துறையினர் தொடர்ந்து விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வந்தார்கள். அந்த விசாரணையினுடைய அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு லாரியையும் பறிமுதல் செய்து அந்த லாரியினுடைய ஓட்டுநர் மற்றும் அந்த லாரியினுடைய உரிமையாளர் இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் சேலத்தை சேர்ந்தவர்கள் என்பது இந்த விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களையும் அழைத்துக் கொண்டு சிறப்பு குழுவினர், பிரத்யேகமாக இந்த விசாரணைக்காகவே சிறப்பு குழுவினர் கேரளாவிற்கு சென்று அங்கு இந்த விவகாரம் தொடர்புடைய நபர்களை கைது செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளையும் இந்த சிறப்பு விசாரணை குழுவினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த பறிமுதல் செய்யப்பட்ட லாரி என்பது திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி காவல் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அது குறித்த விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் கேரளாவிலிருந்து வருகை தந்த அந்த மாநிலத்தினுடைய சிறப்பு குழுவினர், சுகாதாரத்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் இணைந்த ஒரு 8 பேர் கொண்ட குழுவினர் இங்கு வந்து ஆய்வு செய்தார்கள். ஆனால் நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த இடத்தில் பார்த்த மருத்துவ கழிவுகள் நேற்றைய தினம் அங்கு தென்படவில்லை. அது எப்படி அப்புறப்படுத்தப்பட்டது என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இந்த விவகாரம் மிகப்பெரிய பூதாகரமாக மாறி வரக்கூடிய நிலையில இதில் பல்வேறு நபர்களுடைய இடையூறுகள் இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதா என்பது குறித்த ஒருபுறம் விசாரணை, அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இந்த விவகாரத்தில் இருக்கிறதா என்பது குறித்த விசாரணைகள் எல்லாம் துறை ரீதியிலாக நடைபெற்று வருவதாக கூறப்படக்கூடிய நிலையில இந்த விவகாரத்தில் இந்த ஏஜென்ட்கள் மட்டும் கைது செய்யப்படக்கூடிய வேளையில இதற்கு உடனடியாக இருந்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்ற கேள்வியை பொதுமக்கள் தற்போது முன்வைத்திருக்கிறார்கள். எனினும் இந்த லாரி ஓட்டுநரினுடைய கைது அல்லது லாரி ஓட்டுநரை பிடித்து விசாரணை, அந்த உரிமையாளரை பிடித்து விசாரணை, கேரளாவிற்கு சிறப்பு குழுவினர் சென்று விசாரணை என்பதெல்லாம் தொடர்ந்து நடக்கக்கூடிய நிலையில இன்னும் இந்த விவகாரம் தொடர்பாக யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட இருக்கிறார்கள், இதில் முழுமையான விவரங்களாக முழுமையான தீர்வாக என்ன எட்டப்பட இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களிலாவது அந்த கழிவுகள் கொண்டு வரப்படுவது முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சிசிடிவி காட்சிகளை வைத்து கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்டு நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் தொடர்பான விவகாரத்தில் 3வது ஏஜென்ட்டை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஆல்வின்.